நிமிஷம் இவர் பாதி நேரம் பண்ணும்போது இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே கமரின் பல பேர் கூட பல டைம் பல இடத்துல தேவையில்லாத வார்த்தையை விடுறது, தேவையில்லாத மிஸ்பிஹேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்பவே பிக் பாஸ் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும், விஜய் சேதுபதி கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சு அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து சேஃபா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் பண்ற எல்லா தப்பையும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கிறனால அவர் எக்ஸ்ட்ரீமா இன்னைக்கு அவர் வேற வேலை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இவரெல்லாம் உள்ள வச்சிருந்தா இன்னும் மற்றவங்களுக்குலாம் சேஃபே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்திருக்குது. இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே துஷார் வந்து வீட்டு தலையை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவர் வந்து எதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாரு, கரெக்டாக செய்ய மாட்டாரு. ஸோ எதை சொன்னாலும் அவர் சரியா புரிஞ்சிக்க மாட்டாரு. இவர் கொஞ்சம் என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி துஷார் வீட்டு தலையை கூப்பிட்டு பேசுறாரு. அவர் கூப்பிட்டு பேசின உடனே அவர் கம்மதன் டென்ஷன் ஆகிட்டு, டேய் இதெல்லாம் இதில் பேசிட்டு இருக்க, தேவலாம் பேசாத, கிளம்பிடாமல சொல்லிட்டு வார்த்தையை விட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நார்மலான கம்ப்ளைண்ட், நார்மலான கான்வர்சேஷன் தான். பட் இங்கே ஹிட் பில்டப் ஆகி போகிற அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி தான் இருக்கு. கிளம்புடா போடான்னு சொல்லவும் துஷார் சொல்கிறேன், இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, நான் எங்கே வேணாலும் நிற்பேன், நான் ஒரு கண்டஸ்டன்ஸ் உங்களை மாதிரி தான், நானும் இங்கே கண்டஸ்டன்ஸ், நான் எங்கே வேணாலும் நிற்பேன், நீங்கள் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்கிறாரு. உடனே கமல்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, வா வந்து பாத்ரூம் நான் போகிறேன், அங்கே வந்து நில்லு வா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன பிஹேவியர், என்ன பேச்சு அப்படிங்கிறது தெரியல. இத்தனை பேர் பப்ளிக் பார்க்குற ஷோவில் இப்படிலாம் பேசுறது எப்படி வந்து பிக் பாஸ் டீம் அலோவ் பண்ணுறாங்க, எப்படி இவரை உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்கிறது. ஸோ வா வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இவரும் கோவத்தில் ஏன் வந்து நிற்கிறேன் வா போ அப்படின்னு சொல்ல உடனே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு தள்ளியே விட்டுட்டாரு அவரை. கமருதீன் எப்பயும் அதிகமா வாய் விடுவார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்னும் ஒரு படி மேல போய் கை வைக்கிற அளவுக்கு இப்ப வளர்ந்துச்சு. ஏன்னா கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, யாரும் எதுக்கு கேள்வி கேட்கல அப்படின்னு உடனே அடுத்து கைக்கு அளவுக்கு போயிட்டாரு. வா நான் பாத்ரூம் வாடா போடா வந்து பாத்ரூம் நில்றா வாடா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை பிடிச்சி தள்ளி விட்டாரு. சித்தாருக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன மேலாம் கை வைக்கிற, மேல கை வைப்பியா நீ, வந்து கை விடா சொல்லிட்டு துஷார் எகர ஆரம்பிச்சாரு. உடனே அக்கம் பக்கம் இருந்தீங்களாம் பிடிச்சி தடுக்கிறாங்க. இதை வந்து இப்போ இந்த இடத்துல ரெட் கார்டு கொடுத்து கம்பெனி ஸ்டாப் பண்ணலைன்னா இன்னும் வேற எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம் அப்படிங்கிறது பிக் பாஸ் டீம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வாய் வார்த்தை கைகலப்பாவும் அக்கம் பக்கம் எல்லாமே பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் பிரித்து விட்டாங்க. வீட்டு தலை வினோத் எல்லாம் குறுக்க வந்து பிரித்து விட்டாங்க. ஸோ பிரித்து விட்டு இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த பிரச்சனை இன்னும் எங்கெங்கே போகும் அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடு பார்த்தா தெரியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி எப்படி பேச போகிறாங்க, இது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.